இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, முதல் முறையாக உடலுறவில் ஈடுபடும் பெண்களுக்கான அறிகுறிகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழ பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொருவருக்கும் தங்கள் முதல் உடலுறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு கற்பனையே இருக்கும். முதல் முறை உடலுறவு பற்றி தவறான பல கருத்துகளும் பல்வேறு அச்சங்களும் உள்ளன. பாலுறவு பற்றி ஒருவருக்கு உள்ள அறிவு, துணைவருக்கு அது பற்றி உள்ள அறிவு மற்ற பிற காரணிகளை பொறுத்து அது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவமாகவும் இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் வேதனையான ஒன்றாகவும் இருக்கலாம். சில சமூகங்களில் உடலுறவு என்பது அனுமதிக்கப்படாத பாவச் செயல் போன்று கருதப்படுவதால் போதுமான அறிவுரை பெறுவது கடினமாக உள்ளது. திரைப்படங்கள் மற்றும் ரொமான்டிக் நாவல்கள் மூலமாக அவர்களுக்கு யதார்த்தமான தகவல்கள் கிடைப்பதில்லை. பெரும்பாலும் கற்பனை அல்லது மிகப்படுத்திய தகவல்கள் தான் கிடைக்கிறது. உங்களின் முதல் உடலுறவு அனுபவத்தை கசப்பான ஒன்றாக அல்லாமல் மகிழ்ச்சியான ஒன்றாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முறை உடலில் ஈடுபடும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அதற்கு தயாராக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். பெண்களுக்கு உடலுறவு என்பது தங்களின் உடல் இயக்கத்தை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறை என்பதை விட மேலான ஒன்றாகும். முதல் முறையும் ஒவ்வொரு முறையும் உடலுறவு மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க அவர்களுக்கு தங்கள் துணைவரிடமிருந்து நிறைய உணர்ச்சி ரீதியான நிலைத்தன்மையும் ஆதரவும் தேவைப்படுகிறது. ஒரு பெண்ணிற்கு முதல் முறை உடலில் ஈடுபடும் போது ஏற்படும் வழக்கமான வலியை சமாளிப்பதற்கு போதுமான மனநிலை மற்றும் வயது முறிந்து இருக்க வேண்டும். சரியான துணைவரை கொண்டிருப்பதே அவர்களின் அச்சங்களை தவிர்த்து பாலுறவை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பதற்கான மன வலியையும் தரும். இது பெரும்பாலும் துணைவரை பொறுத்து இருக்கிறது. துணைவர் மென்மையானவராகவும் தனது இன்பத்தை மட்டுமே முக்கியமாக கருதாமல் இருவருக்கும் இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து புரிதலுடன் செயல்படுவராக இருக்க வேண்டும். வாசனை மெழுகுவர்த்திகள், மங்கலான வெளிச்சம், சௌகரியமான படுக்கை போன்றவற்றை கொண்டு ரொமான்டிக் மனநிலையை வர வைக்க வேண்டும். அது உடலில் ஈடுபடும் இருவரின் மனநிலையும் சிறப்பாக மாற்ற உதவும். பால்வினை நோய்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல், கர்ப்பமடையாமல் தவிர்த்தல் ஆகியவற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். எதிர்பாராத கர்ப்பத்தை தவிர்க்க ஆணுறைகள் அல்லது உங்கள் மருத்துவரை பரிந்துரை கருத்துரை மாத்திரைகள் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு முதல் முறை உடலில் ஈடுபடும் போது சிறிது வலி இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு வலி ஏற்படுவதில்லை. உண்மையான வலியை விட அதை பற்றி மிகைப்படுத்திய மூட நம்பிக்கைகளை அவர்களுக்கு அதிக பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தவறான கருத்துக்கள் அவர்கள் மனதில் பதிந்து விடுவதால் மனதளவில் அவர்கள் அனுபவித்து மகிழும் விரும்பினாலும் உடல் அதற்கு இணங்க மறுத்து சிறிய ஸ்பரிசத்திலேயே உணர்ச்சி வசப்பட்டு உடலில் ஈடுபடுவது மேலும் சிரமமாகிறது. நீங்கள் தயாராகும் வரை, சௌகரியமாகும் வரை காத்திருந்து உடலுறவை பொறுமையாக கையாளுகிற புரிதலுக்கு ஒரு துணைவரின் பங்கு மிகவும் முக்கியமானது. போதுமான அளவு ஃபோர்ப்ளே செய்வது நீங்கள் ரிலாக்ஸாக உதவியாக இருக்கும். இதனால் முதல் முறை ஆணுறுப்பை நுழைக்கும் போது வலி குறைவாக இருக்கும். ஏனெனில் பிறப்புறுப்பு வறண்டிருப்பதே பொதுவான வலிக்கு காரணமாகும். இந்த வலியானது லேசாக விரலை நுழைக்கும் போது ஏற்படும் வலியை போன்றே இருக்கும். எனினும் பாலுணவின் போது அதிக வலி ஏற்பட்டால் அல்லது முதல் உறவின் பிறகு சில நாட்களுக்கு வலி தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து முழுமையான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஏனெனில் அந்த அதிக வலி என்பது வேறு ஏதேனும் பெரிய பிரச்சனையின் அடையாளமாக கூட இருக்கலாம். முதல் முறை உடலில் ஈடுபடும் போது எல்லா பெண்களுக்கும் இரத்த கசிவு ஏற்படும் என்பது சரியான கருத்தல்ல. கன்னிசவ்வு கிழிவதால் பெண்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுகிறது. எனினும் விளையாட்டுகளில் தீவிரமாக ஈடுபடுதல், சைக்கிள் ஓட்டுதல், நீந்துதல் போன்ற பலவிதமான இயல்பான நடவடிக்கைகளில் கூட இந்த கன்னிசவ்வு கிழியலாம். சில பெண்களுக்கு பிறப்பில் இருந்தே இந்த கன்னிசவ்வு இருப்பதில்லை. முதல் முறை உடலின் போது வெளிர் சிவப்பு நிறத்தில் சிறிதளவு இரத்தம் வருவது சகஜம். அப்படி வரவில்லை என்றாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. இருப்பினும் உங்களின் முதல் உடலின் பின்பு நீண்ட நேரம் இரத்த கசிவை தொடர்ந்தால் உங்கள் பிறப்புறுப்பு சுவர்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவை நோய் தொற்றுக்கு வழிவகுக்கலாம். எனவே நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டும். சில சமயங்களில் உங்கள் இரத்த கசிவு அடர் நிறத்தில் இருந்தால் அது கர்ப்பப்பை வாயு உள்ள கர்ப்பப்பையின் உட்பகுதிக்கு வரலாம். இப்படி இருப்பின் உடனடியாக மருத்துவரை மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தங்கள் முதல் அனுபவம் தனித்துவமானது. வெற்றி அல்லது தோல்வி எதுவாக இருந்தாலும் அதற்கு தம்பதியர் இருவருமே பொறுப்பு. உங்கள் கற்பனைகளையும் உண்மையானதாக மாற்றி முழு அனுபவத்தையும் ஏற்று மறக்க முடியாத இனிய நினைவாக மாற்றுவதை தடுக்க எதுவும் இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடருங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.